ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மண்டே மார்னிங் 6 o'clock போல் தான் எழுந்தேன். பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக எனக்கு தைப்பூசமும் பாப்பா பர்த்டேவும் செம்ம வேலை. நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் தூங்குறதுக்கு போனேன். அதனால எனக்கு காலையில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கடகடன்னு ½ hourலேயே நான் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சமையலும் இன்றைக்கி சிம்பிள் தான். காரக்குழம்பு, கத்திரிக்காய் முருங்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு இருந்தேன். ஒன்று மட்டும் நான் பெருமையாக சொல்லிப்பேன், நான் வைக்கிற காரக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதனோட வாசனை, அதோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னே தெரியல, நான் வைக்கிற காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பரான காரக்குழம்பு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. சமைக்கும் போது லைட்டாக பசி எடுத்தது. ஒரு சப்போட்டா பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பையனுக்கு மாதுளப்பழம் தான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். போன வாட்டி மாதுளப்பழம் கொடுத்துருந்தப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தான். இந்த வாட்டி நீ கண்டிப்பாக இது ஃபுல்லாக காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நான் மிரட்டி உள்ளே வச்சுட்டு இருந்தேன். சுத்தமாக மாதுளப்பழத்தையும் தொட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸில் வேறு இருக்கான். ஒழுங்காக சாப்பிட்டா தானே, ஹெல்த்தியாக இருந்தால் தானே அவனுக்கு விளையாட முடியும். அதனால் மிரட்டி டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு இருந்தேன். நீ காலியாக வருதான்னு பார்க்கலாம். காரக்குழம்போட சீக்ரெட்டை தான் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம். அதுதான் இந்த காரக்குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபைனலாக குழம்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு மாதுளப்பழம் பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். கொஞ்சமாக கீ சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா காரக்குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நம்மளுக்கு வாசனையாகவும் இருக்கும், காரமும் அவ்வளோவா தெரியாது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பே இல்லை. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு காரக்குழம்பும் ஒயிட் எக்கும் வச்சு பேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக கரண்ட் இல்லை. என் பையனை வேன் ஏற்றிட்டு நானும் கடை கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.